சாமி ஆண்டவரே, என் புருஷன் மெக்கானிக்கர் குன்னூர் கோதண்ட ராமர், அவருக்கு நல்ல புத்தியா கொடு. அவர் ஒரு ஏமாளி, யார் எதை சொன்னாலும் நம்பிடுவாரு. தொழில் பண்றதுல பெரிய ஆளு, அப்பாவி மாதிரி ஒரு முகம், ஆனா விளக்கெண்ண வெடிகிற மாதிரியே ஒரு மூஞ்சி. கசாப்பு கடைக்கார ஆட்ட வான்னு கூப்பிட்டது பின்னாடியே போகுமே, அது மாதிரி தான் என் வீட்டுக்காரரும், யார் கூப்பிட்டாலும் பின்னாடியே போயிடுவாரு. அந்த ஆளுக்கு வேற எந்த ஞாபகம் இல்லாம பொண்டாட்டி என் ஞாபகம் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு நீதான்ப்பா அருள் புரியணும். தம்பி, என்ன நீ மட்டும் வந்திருக்க? உன் மாமனங்க நான் கூப்பிட்டா எங்க ஏன் கூட வராரு? நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்னு சொல்றாரு. தம்பி, பட்டறையில் இன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஒரு லாரி வேலை முடிஞ்சு எடுத்துட்டு போனாங்க. அவங்க என்ன கொடுத்தாங்க ஏது கொடுத்தாங்கன்னு தெரியல. எங்க நான் இருந்தா தெரிஞ்சு போகும்னு மச்சான் கூட பார்க்காம என்னை டீ வாங்க அனுப்பிட்டாருக்கா. இவ்வளவு பேர் வேலை செய்யற இடத்துல ஒரு மச்சான டீ வாங்க அனுப்புனா உன்னை எவன்டா மதிப்பா? வரட்டும் அந்த ஆளு. ஐயோ, இவரு பெரிய லாலா லஜபதி ராயே, இவரை டீ வாங்க அனுப்புறது இப்ப குத்தமா போச்சு. அப்புறம் என்னடா நடந்துச்சு? மெக்கானிக் ஷாப்புக்கு ஒரு பொண்ணு வந்துச்சு. ஆள் எப்படி இருந்தா? என்ன ஸ்டைலு, என்ன உடல் கட்டு, இன்னைக்கு பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்னு சொன்னாரு. நீ எங்க போறான்னு கேட்ட, அதுக்கு என்னை அசிங்கமா திட்டுறாருக்கா. அடே, அந்த ஆளுக்கு இப்படி எல்லாம் வேற பழக்கம் இருக்கா? கட்டையில போக எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நானா? ஆமா, அந்த ஆள் பெட்ரூம் வரும்போது கிள்ளணும், மண்டையில 4 கொட்டு கொட்டணும். எனக்கு துரோகம் பண்ணா அம்மிக்குலையை தூக்கி போட்டு கொண்டுடுவேன்னு சொல்லணும், அரங்கமனையில வெட்டிவிடுவேன்னு மிரட்டணும். இப்பெல்லாம் ஒவ்வொரு புருஷமாரும் வீட்டுக்கு வர்றது அம்மி குழவைக்கு அரங்கமனைக்கு பயந்துதான். அது உனக்கு தெரியுமா? கொலகார குடும்பம். ஒரு அக்காவுக்கு தம்பி வந்து எப்படி ஐடியா சொல்றான் பத்தியா? அம்மி குழவிய என் மண்டையில போடணுமா? டேய், அம்மி குழவிய என் மண்டையில போடாதடா, உங்க அக்கா மண்டையில போடுறான். மச்சான், நீ எப்ப வந்த? உங்க அக்கா கசாப்பு கடைக்காரன் பின்னாடியே போற ஆடுனால அப்பவே வந்துட்டேன். கோவிச்சுக்காதீங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு தானே நான் சாமி கிட்ட அப்படி வேண்டிக்கிட்டேன். சும்மா வாய மூட்டு. கல்யாணமான நாள்ல இருந்த புருஷங்காரங்களை இந்த பொண்டாட்டிக்காரங்க திருடகன்னே நினைக்கிறது. எங்க போனேன், ஏன் போனேன், எதுக்கு போனேன், நாள் பூரா ஒரே விசாரணை. இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லயே மாட்டிக்கிட்டு அவன் தட்டுற 4 தட்டை வாங்கிட்டு நிம்மதியா தூங்கிடலாம். இங்க வந்தா விடிய விடிய கடத்தல் முனகல், பத்தாவதுக்கு பத்த வைக்கிறதுக்கு ஒரு பரதேசி நாய் வேற. சிவகாசி ஃபேக்டரியில அணுகுண்டா இருக்க வேண்டியதெல்லாம் எனக்கு மச்சானா வந்து வாய்ச்சிருக்குது. சுமார் மச்சான், ஒரு மச்சான வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாமனும் செய்யறது கொஞ்சமா நஞ்சமா? வாய மூடுறா. மச்சானுங்களால தான் ஒவ்வொரு குடும்பமும் கெட்டிருக்கு. பெரிய பெரிய அரசாங்கமே கவுந்திருக்கு. உளவு நிறுவனத்துல இருக்க வேண்டியதெல்லாம் ஒர்க் ஷாப் வந்து என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கு. மோப்பம் பிடிக்கிற நாய். மச்சான், நாய் என்ன நடக்கிறத வேற. என்னடா பண்ணுவேன்? ஐயோ, கடிச்சுக்காதீங்க, வாங்க சாப்பிடலாம். அவருக்கு நிறைய எலும்பு போடுங்க. வீட்டு செலவு பணம் இல்ல, ஓடி போய் மச்சான்கிட்ட வாங்கிட்டு வா. இப்பவே போய் குரங்கு புடியா பிடிச்சு வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. ஐயோ, கொள்ளக்காரங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க கொள்ளக்காரங்க இல்லை. எங்க நாட்டுக்கு ஒரு நல்ல மெக்கானிக் தேவை. உங்க ஹஸ்பண்ட் நல்ல மெக்கானிக் எங்க நாட்டுல சொன்னாங்க. அவரோட வேலை 3 lakhs, I mean 3 லட்சம் ரூபாய் தரும். என்ன சொல்றீங்க? 3 லட்சமா? ஏக்கா, நல்ல விளக்கா வித்து விட்டு அடுத்தால மாத்திக்கலாக்கா. என்னடா சொல்ற? அக்கா, ஆள் மாத்தி ஆள வித்தா நல்ல காசுக்கா. அடே, ஒரு அக்கா கிட்ட தம்பி பேசுற பேச்சா இது? அப்படி எல்லாம் செய்யக்கூடாது, தப்பு. தப்புன்னு நினைச்சா நம்ம பிழைக்க முடியுமா? அந்த ஆளு தலைக்கு 3 லட்சம் கிடைக்கிறது பெரிய இது. 3 லட்சத்தை வாங்குக்கா. வாங்கிக்கலாம். ஆமாக்கா, கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஐயோ தம்பி, 3 லட்சத்தை பார்த்த உடனே எனக்கு மயக்கமா விழுந்திருக்கா? விழுக மாட்டேன். உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? அது ஒர்க் ஷாப்ல இருக்கும். அங்க போய் ஒரே அமுக்க அமுக்கி அள்ளிக்கிட்டு போயிடுங்க. அவர் கத்துனாலும் சரி கதனாலும் சரி குண்டு கட்ட கட்டி தூக்கிட்டு போயிருங்க. ஆச்சா ஆச்சா. அக்கா, பேங்க்ல போறானா கொள்ளையடிச்சிருவாங்க. ஏய் மேன், எங்க உங்க முதலாளி? சலாம் சலாம். குரு, அரேபியாக்கு பெரிய ஆர்டரோட வந்திருக்கான். அமைக்கிருவோம். உள்ள இருக்காரு, போங்க போங்க. முதலாளி, யார் வந்திருக்காங்க பாத்தீங்களா? தெரியுது தெரியுது, ஷேக்குங்க. எந்த வண்டி ரிப்பேரு? ரோல்ஸ் ராய்ஸா, டொயோட்டாவா, ஹோண்டாவா, பென்ஸா, போர்டா? எந்த வண்டியா இருந்தாலும் இங்க நம்பர் 1 மெக்கானிக் நம்ம தான். என்ன ரிப்பேரு? ரிப்பேர் வண்டி மேல இல்ல, ஊ மேல தான். என் மேல ரிப்பேரா? கேட்ச் ஹிம். அரே, ஏட்டா என்ன பிடிக்கிறீங்க? கடா மாட்டு தடியனுங்களா? நான் என்ன லைசன்ஸ் வாங்காத நாயா, இல்ல சிட்டிக்குள்ள அத்துமீறி நுழைஞ்ச மாடா? நீங்களாம் யாரா? நாங்க ஈராக்ல இருந்து வந்திருக்கோம். எங்க ஃபேக்டரிக்கு ஒரு நல்ல மெக்கானிக் தேவை. உங்க வைஃப் என்கிட்ட 3 lakhs வாங்கிருக்காங்க. அந்த பணத்துக்கு பதிலா உன்ன ஒர்க் ஷாப்ல இருந்து அப்படியே ஆமிக்கு கொண்டு போக சொன்னாங்க. அந்த படா பிளாக் பைசன் மாதிரி இருக்கானே. ஆமா, அவன் கருப்பு காட்டெருமைன்றத நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவன் என் மச்சான் தான். அந்த தடிய என்ன சொன்னா? 3 lakhs நல்ல வேலை வித்துட்டு சொன்னா. நாங்க பணம் கொடுத்துட்டோம், உன்னை கொண்டு போறோம். அவங்கள என்ன விடுங்கடா.
அவ யாரா என்ன விக்கிறதுக்கு? மானங்கெட்டவள். முதலாளி, உங்க குடும்ப பிரச்சனைய ஒரு ஷாப்போட மிக்ஸ் பண்ணி பேசாதீங்க, ரொம்ப கேவலமா இருக்கு. பின்ன அவ யாரா என்ன விக்கிறதுக்கு? தாலி கட்டிங்கல்ல, உங்களை வைக்க செய்வாங்க, அடகு வைக்க செய்வாங்க. ஐயா, அரபு ஷேக்குகளே, தயவு செஞ்சு என்ன ஒரே ஒரு தடவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகையா. அவகிட்ட ரெண்டு வார்த்தை கேட்டுறேன். அப்புறம் நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வரையா. செண்பகம், செண்பகம். என்ன தெய்வமே, என்னை 3 லட்சத்திற்கு விற்று விட்டதாக இந்த சட்டி தலைவர்கள் சொல்கிறார்களே, அது உண்மையா? தர்மம் தவறாத இந்த நாட்டில இருந்துகிட்டு உன் புருஷனை விக்கிறியே, அது நியாயமா? எத்தனை காலத்துக்கு தான் உங்க கொடுமைகளை எல்லாம் நாங்க தாங்கிக்கிட்டு இருக்கிறது? சரித்திர காலத்துல உடன்கட்டை ஏறணும். சீதையா பிறந்து அக்னிய வலம் வந்தோம். நலாயினியா வந்து புருஷனை கூடையில சுமந்துகிட்டு தாசி வீட்டுக்கு போனோம். சந்திரமதியா வந்தோம். அரிச்சந்திரனா வந்து எங்களை வித்துட்டீங்க. அதனால நாங்களும் உங்களை கொஞ்ச காலத்துக்கு வித்து பாக்குறோம். இது ஒரு நல்ல வியாபாரம். என்ன பார்த்து எல்லா பொம்பளைகளும் இதை ஆரம்பிக்கட்டும். அடி பாவி, சீதை, நலாயினி, சந்திரமதி எல்லாம் தர்ம பத்தினிங்கடி. நானும் உன்னை தர்ம பத்தினி தான் நினைச்சேன்டி. என்ன விலைக்கு வித்து துரோகம் பண்ணிட்டேடி நய வஞ்சகன் நாயே. இவரை இழுத்து செல்லுங்கள். எட்டப்பா டாய், என்ன கணத்துல வேலை செஞ்சாவது பணத்தை எண்ணிக்கிட்டு வந்து உன்னை நான் பாத்துக்கிறேன்டா. ஜோசியம் பாக்கட்டுமா? ஜோசியம் ஜோசியம் கனிந்த காதல் ஒண்ணு குடுமான்னு ஜோசியம் பாக்கட்டுமா? எதுல பாப்பீங்க? ஏட்லதான். நடந்தது, நடக்க போறது, அறிஞ்சது, அறியாதது, புரிஞ்சது, புரியாதது, தெரிஞ்சது, தெரியாது அத்தனையும் பக்குவமா புட்டு புட்டு தனித்தனியா வச்சிருவேன். அப்படிங்களா? ஆமா. கொஞ்சம் குனிங்க. ஏப்பா இந்த குளிர குறிய சொல்ற? அட அதுக்கு இல்லைங்க, வேற விஷயம். குனிங்கன்னா தலைய பாரு, தார் ரோடு மாதிரி. நீ ஒரு கொலைகாரன். என்ன? பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டேன். உன்னை போலீஸ் தேடுது. இன்னும் 24 மணி நேரத்தை உன்னை அரெஸ்ட் பண்ண போகுது. எப்படி நம்ம ஜோசியம்? ஒரு முடிய வச்சுக்கிட்டு அவங்கள பத்தி எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா? எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. நம்பிக்கை இல்ல? இப்ப பாரு. நீ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. இதான் எல்லாருக்கும் தெரியும்ல, வேற ஏதாவது சொல்லுங்க. சரி சரி, நீ நம்புற மாதிரி நான் சொல்றேன். உன்னோட வலது கால்ல ஒரு மச்சம் இருக்கணும். இருக்கா? இருக்கு. கொஞ்சம் மேல முழங்கால்ல ஒரு தழும்பு இருக்கணும். இருக்கா? இருக்கு. அதுக்கும் கொஞ்சம் மேல இடுப்புக்கும் தொடைக்கும் நடுவுல ஒரு மச்சம் இருக்கணும். இருக்கா? இல்ல. இருக்கணுமே. என் சாமுத்திரிக லட்சணப்படி கன்ஃபார்மா இருக்கணும். ஏய், நான் வேணா ப்ரூவ் பண்ணிட்டா? ஏய், புதுசா யாராவது கஸ்டமர் சொன்னாங்களா? எப்ப புருஷனை வித்தீங்களோ இனிமே கஸ்டமரே வரமாட்டான். புதுசா கஷ்டம் தான் வரும். தம்பி, என்னன்னு கேளு. டேய், நாக்கு அடக்கி வச்சு பேசு, தவளவாயா. யோ, நானா தவளவாய்? போயா செனப் பண்ணி மாமனை வித்துட்டு கூலிங் கிளாஸ் போட்டு கும்மாளம் அடிக்கிற, குத்திடுவேன். டேய், கும்மாளம் அடிச்சா உனக்கு என்னடா? கூலிக்கார நாய. ஏமா குடிக்கிற நாயின்னு பேசாதீங்க. நாங்க தொழில் தெரிஞ்சுங்க. ஏய், இனிமே இந்த கம்பெனில வேலை செய்ய கூடாது. வாங்கடா போடா. போயிடுவ. போனா திருட்டு வழக்க போட்டு போலீஸ்ல மாட்டி விட்டுடுவேன். ஜாக்கிரதை. போடா. அடடா, கேஆர் ஒரு ஷாப்பு இப்படியே ஆகணும். எப்படிடா ஆயிடுச்சு? என்னையா வண்டி ரெடியா? எந்த வண்டி? அதான் மாமன்ட்ட வண்டியும் 10,000 பணமும் கொடுத்தேன். அந்த வண்டி தான். அது எங்களுக்கு தெரியாது. அவர்கிட்ட போய் வாங்கிக்க. அவர் தான் துபாய்க்கு வித்துட்டீங்களே. துபாயில போய் வாங்கிக்க. எப்படியா போறது? நடந்து போ, இல்ல மாட்டு வண்டியில போ. 555 குடுக்குற மூஞ்சியை பாரு. ஏன் தம்பி 555 சிகரெட் குடிச்சா புகை வராதா? சரிதான், போடி புருஷனை வைத்தவள. என்ன கேள்வி கேட்டுட்ட? விடக்கூடாது. இருக்கு ஐயோ, கஸ்டமர் கொலை பண்ணிட்டாங்களே. அட பாவி, கொலை பண்றதுக்கு தாங்க வந்தீங்களா? ஐயோ, அநியாயமா கஸ்டமரை கொலை பண்ணிட்டீங்களே.